உண்மையா சொல்றேன் பிரதர். அதாவது ஒரு கேஃபே ஆகட்டும் சரி, அந்த ஜிம்மு, நீங்க வச்சுக்க அந்த மசாஜ் சேரு, எல்லாம் அது போக வந்து கிட்ஸுக்குன்னு ஒண்ணு ப்ளே ஏரியா குடுத்தீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா. இதெல்லாம் வேற லெவல். தாய்லாந்து தீம்ங்கிறது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த தாய்லாந்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த கிளப் ஓகே. ஹவுஸ்க்குள்ள போயிருப்பீங்க. ஆ. கிளப் ஹவுஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டாச்சு ஆகட்டும், அங்க உள்ள இருக்க அந்த இது ஒரு ஸ்பா அந்த ஃபர்னிச்சிங், அந்த ஸ்பா ஐட்டம் எல்லாமே வச்சிருந்தீங்க. எல்லாமே அதே தீம்ல தான் கொண்டு வந்தோம். தாய்லாந்து தீம்ல இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இது. சூப்பர். அதுவும் எவ்வளோ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் அம்யூனிட்டி, அதுவும் ஒரு 10.5 ஏக்கர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சைட் வரும். இந்த 200 சைட்ஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் கோர்ட், இண்டோர் ஷட்டில் கோர்ட். இண்டோர் ஷட்டில் கோர்ட் பார்த்தீங்கன்னா 2 கோர்ட், பெரிய கோர்ட் உங்களுக்கு. நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு. ஒரு நம்ம எல்லாரும் யோசிக்கிறது, நம்ம குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியில் வளரணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுக்குறோம். சரவணம்பட்டி ஏன் இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க். ஆமாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு நிறைய டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை வந்து ஒரு லேண்டில் வந்து வீடு கட்டணும், நமக்கு வந்து அது சிட்டிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஓகேங்களா பிரதர்? வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து சுற்றி பார்த்ததுமே உண்மையாக சொல்கிறேன் பிரதர். அதாவது ஒரு கேஃபே ஆகட்டும் சரி, அந்த ஜிம்மு, நீங்கள் வச்சுக்க அந்த மசாஜ் சேரு, அது போக வந்து கிட்ஸுக்குன்னு ஒன்று ப்ளே ஏரியா கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஸோ நிறைய அம்யூனிட்டிஸ், அதாவது நீங்கள் ட்ரோன் ஷாட் உங்களுக்கு காட்டுறேன், வேற லெவலில் இதை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எங்கே பிரதர் இது? நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். ஓகே. உங்களுக்கு ஒத்தக்கால் மண்டபம் பஸ் ஸ்டாப்லேருந்து அரிசிப்பாளையம் ஊரில் அதான் அந்த ஒரு பாலத்துக்கு அடியே பூந்து நேராக வந்தோம்னா இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒத்தக்கால் மண்டபம் மேம்பாலத்துலேருந்து 3 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி அமாரி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து தீம், அந்த ஒரு தீம் பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். தாய்லாந்து தீம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஆக்சுவலாக தாய்லாந்து தீமுங்கிறது என்னன்னா, நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த தாய்லாந்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள போயிருப்பீங்க. கிளப் ஹவுஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாச்சு ஆகட்டும், அங்க உள்ள இருக்க அந்த இது ஒரு ஸ்பா ஃபர்னிச்சிங், அந்த ஸ்பா ஐட்டம் எல்லாமே வச்சிருந்தீங்க. எல்லாமே அதே தீம்ல தான் கொண்டு வந்திருப்போம். நம்ம இந்த ஆர்ச் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ஆர்ச்சோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டா ஒரு அந்த ஒரு யூனிக்னஸ் தான் வரும் உங்களுக்கு. சூப்பர். இந்த ஏரியாவில் அதாவது இந்த அளவுக்கு தாய் தீம்ல கொண்ட அளவுக்கு என்ன ஒரு ஆக்சுவலாக நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லை. ஓகே. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 20+ ப்ராஜெக்ட்டில் ஒரு 5 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் பண்ணோம். ஓகே. அது எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ் பண்ணியே ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த தீம் பேஸ் பண்ணும்போது அந்த கிளைண்டோட அந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விரும்புகிற அந்த விதமாகட்டும், அவங்களுக்கு அந்த லிவிங்கில் அங்கே இருக்க ஒரு என்னென்ன வேணும் அந்த அனுபவத்தை வச்சு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து தீமில் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணதாக இருக்கும். கோயம்புத்தூரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை சார், இது கோயம்புத்தூர்ல நம்ம தான் சொல்லணும். 20+ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். தாய்லாந்து தீம்ல இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இது. சூப்பர். அதுவும் எவ்வளோ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 25+ அம்யூனிட்டி, அதுவும் ஒரு 10.5 ஏக்கர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சைட் வரும். இந்த 200 சைட்ஸுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1000 சைட் 1500 சைட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணல. இந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இவ்வளோ சூப்பராக ஒரு இண்டோர் ஷட்டில் கோர்ட்டு, ஒரு டஃப் கோர்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே நார்மலாக பண்ணல, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் டெவலப் பண்ணி. ஒன்றும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது ஒரு லேண்டுன்னாவே ஒன்றா தனியாக ஒரு அவுட்டரில் இருக்கும், புதுசாக டெவலப் பண்ணுறாங்கன்னா. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. சுற்றி வர வீடு இருக்குது. கண்டிப்பாக வீடு எல்லாமே அந்த நான் உங்களுக்கு மாண்டேஜில் ஆட் பண்ணுறேன். சுற்றி வர வீடு, அதுக்கு நடுவில் லேண்டு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பிடிச்சத ஒரு விஷயம், அந்த செம்மண் பூமி தான் உங்களுக்கு. நீங்கள் மெயினாக எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒத்தக்கால் மண்டபம் ரொம்ப டிஸ்டன்ஸ் நினைப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம உக்கடம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ், ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன். ஹைவே தானே? ஆமாம், ஹைவே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இப்போ எல்லா உங்களுக்கு ஜங்ஷன்லேயுமே பாலம் இருக்குது. இப்போ உக்கடத்துலேயுமே அங்கே பாலம் போட்டாச்சு, அது பாலத்துலேயும் கரெக்டாச்சு. சல்லுன்னு வந்துடலாம் உங்களுக்கு, எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை. அது போக உங்களுக்கு ஐடி பார்க் ஆகட்டும், நம்ம ரத்னம் டெக் பார்க் இருக்குது. அது போக பெரிய உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெஸ்ட்டாக இப்போ எல்என்டியோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஐடி பார்க் ஒன்று ஒரு 18 lakh
ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஐடி பார்க் கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் எந்த அளவுக்கு பண்ணல. ஓகே. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரவணம்பட்டி ஏன் இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு நிறைய டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ரேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்ல இருக்கும். அதாவது ஒரு பக்கத்துல ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் என்ன இருக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கு. ரொம்ப நியரஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ள வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பகம் இன்ஸ்டியூட் இருக்கு. அவங்களோட மெடிக்கல் தாண்டி தான் நம்ம வருவோம். அதை தாண்டி தான் வருவீங்க. எல்லாமே மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. கற்பகம் யூனிவர்சிட்டி, அது போக உங்களுக்கு ரத்னம் டெக் பார்க் இருக்கு. அது போக நம்ம அமிர்தா காலேஜ் இருக்கு. ஓகே. அது மாதிரி அது அவங்களோட ஸ்கூல்ஸ் நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு. ஓகே ஓகே. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இங்கே பக்கத்துலேயே நேர்பை இருக்கும். ஃபுல்லி கேட்டட் தானே? இது ஃபுல்லி கேட்டட் போயிடும். ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராஜெக்டை சுற்றி நம்ம கேட்டட் கம்மி ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணி அதுக்கப்புறம் ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி டெவலப் பண்ணி தான் நம்ம இது சேல்ஸ்க்கே கொண்டு வந்தோம். எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்ட் சேல்ஸ்க்கே கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போது ஒரு வீடு கட்டுறோம் பிடிக்கிறோம், அதாவது நம்ம வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க, நம்ம ஏரியாவில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து வந்து இங்கே ஆள்தெல்லாம் பிடிக்கிற வீடு கட்டுறது யார் நல்லா கட்டுவா, என்ன பண்ணுவா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக. பட் லேண்ட் நல்லா இருக்கு, வீடு வந்து தரமாக வருமானது தெரியாது. பட் அதெல்லாம் எப்படி தெரியும்? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் நம்மளே உள்ளே இருக்கோம். ஓகே. நாமளே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு பில்டர்ஸ். நமக்கு எல்லாமே உங்களுக்கு கிளைண்ட்டோட சாய்ஸ்க்கு புக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அது போக இப்போ நம்ம ரெடி பில்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு அப்ரூவல்லாம் வந்துருச்சு. டிடிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி டு மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 40 lakh 45 lakhல ஒரு நல்ல ஸ்பேசிஸான ஒரு 3 சென்ட்ல ஒரு நல்ல வீடே நம்ம கட்டி கொடுக்குறோம். 45 lakhsக்குள்ள. 45 lakhsக்குள்ள. ஓகே ஓகே. ஒரு 3 பெட்ரூம் வேணும்னா ஒரு 60 lakhsல ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல வீடு பிளான் பண்ணி கட்டி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இன்னொரு விஷயம் பிரதர், எல்லாமே தாண்டி இந்த ஒரு நிறைய பேர் வந்து இப்போதைக்கு கையில் காசு இருக்கும், சில பேருக்கு வந்து இல்லாமல் போயிடும். இஎம்ஐ ஃபெசிலிட்டி இல்லை லோன் ஃபெசிலிட்டி பேங்க்கில் எப்படி அலைஞ்சு வாங்குறது இதெல்லாம் யோசிப்பாங்க. கண்டிப்பாக. பட் அதெல்லாம் எப்படி பண்ணி தரீங்க? இப்போ நம்ம கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லோன் நம்மளே டைரெக்டாக பண்ணி கொடுத்தோம். எல்லா பேங்க்குமே நம்ம அப்ரூவல் பண்ணி எல்பிஎஃப் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு எஸ்டிஎஃப்சி ஆகட்டும் எல்லா பேங்க். இப்போ லேண்ட் வாங்குற கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு 70% வந்து கண்டிப்பாக லோன் பண்ணிக்கலாம். அதுவே வீடு வாங்க கிளைண்ட் வீடோட எனக்கு வீடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு ஒரு 85% கம்பல்சரி அவங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 45 lakh ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் அவங்களுக்கு ஒரு 5 to 7 lakh கையில் வச்சுருந்தாங்கன்னா போதும். பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்தோம். ஒரு 5 to 7 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த இடத்துல நமக்கு வந்து சொந்த வீடு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இப்போது நம்ம பார்த்தது வந்து இந்த ஆர்ச்சு பக்கத்தில் அந்த கிளப் ஹவுஸ் பார்த்தோம். ஆமாம் இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஃப்ரீ உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டஃப் கோர்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம், ஓகே, ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம். உள்ளே நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருவோம். அதுவாகட்டும். இது ஓவர் ஹெட் டேங்க் பார்க்குறீங்க. அந்த ஓவர் ஹெட் டேங்க்ல நார்மலாக எல்லாரும் ஓவர் ஹெட் டேங்க் மட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல. ஓவர் ஹெட் டேங்க் கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் கேம், கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டு, ஓகே, டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் கோர்ட், இண்டோர் ஷட்டில் கோர்ட் பார்த்தீங்கன்னா 2 கோர்ட் பெரிய கோர்ட் உங்களுக்கு. ஓகே. டபுள் கோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம சிந்தட்டிக் கோர்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட். ஓ, இப்போதான் எல்லாமே ப்ராப்பராக ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இந்த கோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக இங்கே உள்ள இருக்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளப் ஹவுஸில் மட்டும் ஜிம்மு அந்த கேஃபிடேரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ள வரதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த ஜிம்மு மேலே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பா இருக்கிறது மட்டும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும். அது மற்றவங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு 50% ரொம்பவே கம்மியான ரேட்டில் பெஸ்ட்டாக மெயின்டெனன்ஸுக்காக ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்காக ஒரு நல்ல ஒரு இதுக்காக கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. இப்போது தண்ணி பொறுத்த அளவுக்கு நம்ம குழந்தை சொல்லவே தேவையில்லை. இங்கே எந்த அளவுக்கு இருக்குது சார்? இங்கே தண்ணி ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக எல்லா வீடுக்குமே குடி வந்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே தண்ணி லைன் நம்ம அத்திக்கிற லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆமாம். அதனால் தண்ணி லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இண்டிவிஜுவல் போர்வெல் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சோம்னா தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. இபி லைன் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். 3 phase லைனே கொடுத்து வச்சிட்டோம். ரைட். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்தாங்கன்னா டேரெக்டாக வந்து குடியிருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர். இப்போ மேக்ஸிமம் புக் ஆயிருக்குங்களா இல்லை இப்போ தான் புக் ஆகிட்டு இருக்கு? நம்ம ப்ராப்பர்ட்டி நான் தான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தோம். நம்மளோட இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடையாது.
இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20+ ப்ராஜெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கனால நம்மளோட ஓல்டு கிளைண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 25% புக் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் ஒரு ஆனால் நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராஜெக்ட்லாம் இப்போ பார்க்கலாம் இருக்குது. இது நம்மளுக்கு இன்னும் லான்ச்சிங்கே பண்ணல இன்னும். அதனால் இப்போ வரவங்களுக்கு லான்ச்சிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அந்த ப்ரைஸு இப்போ அவங்களுக்கு வரவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதுவும் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லாமே இருக்கனால இது நீங்கள் பிகினிங்காக வரவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல உங்களுக்கு ஃபேஸிங் கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த இடத்துல என்ன இது போயிட்டுருக்கு ப்ரோ, என்ன ப்ரைஸிங் போயிட்டுருக்கு சார்? நம்மளுக்கு இப்போது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2013-15 நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 லட்ச ரூபா இருந்தது லேண்டு. ஒரு 5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6.5 lakh இருக்குது. அதாவது 5 வருஷத்துலேயே இதாக இருக்குது. இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 lakh தான் போயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம ஆனால் லான்ச்சிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 9,75,000. சூப்பர் சூப்பர். இதில் நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன பண்ணுறோம்னா ஃபேஸ் 2 வந்துட்டு இருக்கு பின்னாடி. ஓகே. ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கொண்டு வரோம். சூப்பர். அப்போ அந்த ஸ்விம்மிங் பூலு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே தான் கொடுக்க போகிறோம். அது இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால அப்படி வரும்போதுல ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போதுல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைக் ஆகும். அதனால முன்னாடி வரவங்களுக்கு நல்ல ப்ரைஸும் ஒரு 25+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம பேசிக்காக நம்ம ஸ்டார்டிங் எல்லாமே கொடுக்குற மாதிரி ரோடு ஆகட்டும், நம்ம ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும், இதெல்லாம் எல்லாருமே கொடுக்குறது தான். அது இந்த ஸ்ட்ரீட் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ரோட்டில் மட்டும்தான் அடிக்கும். அப்படி இல்லை, இது நம்ம ரோட்லேயும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். அதே டைம் உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் லேண்டுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளிச்சம் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ரோடு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் நம்ம ரோடு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. எவ்வளோ ஃபீட்டு ப்ரோ? ஸோ 33 feet 30 feet எல்லா ரோடுமே உங்களுக்கு அந்த ஸ்பேஸில் தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய ரோடு தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு நம்ம எல்லாருமே கொடுக்குற கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்துடும். அது போக எக்ஸ்ட்ராடினரியாக பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கோட் கொடுத்துருக்கோம். க்ரீன் லானோட அழகாக உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து எல்லா வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அதுலேயே உங்களுக்கு நம்ம ஒரு இண்டோர் கேம் கொடுத்துருக்கோம். கேரம் போர்டு, செஸ் விளையாண்டுக்கலாம். அது போக அதுலேயே உங்களுக்கு ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டு, ஒரு ஷட்டில் கோர்ட்டு, அது போக உங்களுக்கு ஒரு டேபிள் டென்னிஸு, அது மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஓகே. அது போக தான் நம்மளுக்கு இந்த கிளப் ஹவுஸ் தான் எக்ஸ்ட்ராடினரியாக நியூவாக நம்ம லான்ச் பண்ணி இந்த புது ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா யாருமே இந்த ப்ராஜெக்ட்டில் எந்த ப்ராஜெக்ட்லையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுத்துருக்கோம். கரெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ட்ரானோட ஒரு பெரிய ஒரு சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு ஹால் மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு கேஃபிட்டேரியா, அது போக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கிட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு கேமிங் ஜோன் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு. ஏன்னா எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மொபைல்லையோ இல்லை கேம்ஸ்லையோ அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுது. இதை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டைம் ஒரு 1 hour அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை எக்யூப்டு இன்டர்நேஷ்னல் லெவல் உங்களுக்கு கேமிங் ஜோன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது போக உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஜிம்மு கொடுத்துருக்கோம். இந்த ஜிம்முக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்பா கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக தாய்லாந்து தீமுன்னு சொல்கிறதே அந்த ஒரு ஸ்பா ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குமே வரும். அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்பா கொடுத்துருக்கோம். ஓகே. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது எல்லாம் போகவே இது போக நிறைய உங்களுக்கு அம்யூனிட்டிஸ், நிறைய சின்ன சின்ன அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிம்மு ஒரு ஸ்விம்மிங் பூலும் கொடுக்க போகிறனால எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத, அதுவும் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு. ஓகே. நம்ம எல்லாரும் யோசிக்கிறது நம்ம குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியில் வளரணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்காகட்டும், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைன்னு நினச்சினா அம்மா என்னை சண்டே வச்சுனா வெளியே கூப்பிட்டு போங்க, என்னை பார்க் கூப்பிட்டு போங்க, இங்கே விளையாட கூப்பிட்டு போங்கன்னு கேட்பாங்க. எல்லாம் உள்ளேயே இருக்கு. ரைட். அதனால் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்ல கம்யூனிட்டியில் வளர்ந்தங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அமாரி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தாய் தீமில் ஒரு சூப்பரான அம்யூனிட்டிஸோட லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் கோயம்புத்தூரில் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கீழே போய்ட்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ புக்கிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் 2வும் அமைஞ்சிருக்கு. ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கம்யூனிட்டிஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்லா சந்திக்கிறேன். பை பை.